வெல்கம் டு சேதுபதி டாக்ஸ். நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அந்த பதவியில் மட்டும் இல்லை, அவர் கனவு கண்ணன், பெண்களின் கதாநாயகன், ஆண்களே ஆசைப்படக்கூடிய பேரழகாக இருக்கக்கூடிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மாநில நற்பணி மன்ற தலைவராகவும் பதவி வகிக்கிறார். அவருக்கு கல்வித்துறை அமைச்சரை விட அவருக்கு மிகவும் பிடிச்ச பதவின்னு பார்த்தோம்னா இந்த நற்பணி மன்றத்தில் அவருக்காக போஸ்ட் அடிக்கிறதும், அவர் படம் வெளிவரும்போது பல யூடியூபர்களை கூப்பிட்டு அந்த வீடியோக்களை ப்ரொமோட் பண்ணுறது தான் அவருக்கு மிக பிடிச்ச வேலை. அதை அவரே சொல்லியிருக்காரு பல தருணங்களில். அதனால் அவருக்கு ஒரு வாழ்த்துக்கு சொல்லிடலாம். ஏன் நம்ம இன்னைக்கு அவரை பற்றி பேசுகிறோன்னு பார்த்தோம்னா, அவர் சொல்கிறாரு, தமிழ் கடவுள் என்று சொன்னால் நம்மை பொறுத்த வரைக்கும் முத்தமிழர் கலைஞரை தவிர நம்ம வேறு யாரையும் சிந்தித்து பார்த்ததில்லை. தமிழ் கடவுள்லாம் யார் தெரியுங்களா? நமக்கெல்லாம் தெரியும், நம்ம வணங்கக்கூடிய அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமான். ஆனால் அவர் புதுசாக இன்னைக்கு என்ன சொல்கிறாரு, தமிழ் கடவுள் என்றாலே அது நம்ம முத்தமிழ் வித்தவரா இல்லை முத்தமிழ் வித்தகரா, சரி ஏதோ ஒன்று, ஐயா கட்டுமரம் கலைஞர்னு நினைக்கிறேன், அவரை சொல்கிறாரு. கட்டுமர கலைஞர் தான் நமக்கு தமிழ் கடவுள்னு சொல்கிறாரு. என்னடா இது சத்திய சோதனை, முருகப்பெருமானுக்கு வந்த சோதனைன்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி முருகப்பெருமானே மாஃபிங் பண்ணிட்டாங்க, கலைஞராக்கிட்டாங்க. யாரா அந்த கலைஞர்னு பார்த்தோம்னா, அவர் தான் நம்ம சாராய வியாபாரி, ஆபாச பட வசனங்கள் எல்லாமே நிறைய எழுதியிருக்காரு. அந்த மாதிரி ஏற்பட வசனகர்த்தா இன்னைக்கு ஆக்கிட்டானே பாவம். அவர் முருகப்பெருமான் எப்பேற்பட்ட இறைவன், தமிழுக்காக என்னவெல்லாம் இருக்காரு. தமிழ் தான் முருகன், முருகன் தான் தமிழ். இன்னைக்கு தமிழுக்கு வந்த சோதனை தான் பாருங்க. அவர் சொல்றாரு, பாவம் அவருக்கு தெரியலையாட்டு இருக்கு முருகப்பெருமான. ஒரு 4-5 நாட்கள் முன்னாடி 22ஆம் தேதி இந்து முன்னணி நடத்திய ஒரு மிகப்பெரிய மாநாட்டை போய் பார்த்துருந்த அளவு தெரியும். அங்கே அறுபடை வீடுகளுக்கும் அங்கே ஒரு செட் அமைச்சு அங்கே முருகப்பெருமான் எப்படி இருக்காங்கன்னு போய் பார்த்துருந்தா கூட தெரிஞ்சிருக்கும். இவர் சரியா போய் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஆமா, இவர் போய் பார்க்கறதுக்கு என்ன இருக்கு, இவர் வேற தானே பார்ப்பாரு. உதயநிதி நடிக்கிற படத்தையும் அதில் நயன்தாரா ஆடுற ஆட்டத்தையுமே பார்த்து அவருக்கு அவர் வேற ஒரு இமேஜினேஷனில் இருக்கார். இவருக்கு சொன்னாலும் புரியாது. அவர் விமர்சனம் பண்ணுறாரு. ஒருவேளை திராவிட அரசாங்கத்திற்கும் திராவிட கொள்கை இருக்கவங்களுக்கு வேணால் முருகப்பெருமானாவும் அப்படி சொல்லக்கூடாது, கலைஞரை வேணால் அப்படி யோசிக்கலாம், எப்படி வேணால் யோசிக்கலாம். சரக்கு பாட்டில் யோசிக்கலாம். அவங்க ஏன்டா முருகப்பெருமானை நீங்கள் யோசிக்க போகும்போது அதையும் சேர்த்து யோசிங்க. சரக்கு பாட்டில் யோசிங்க, பீர் பாட்டில் யோசிங்க. வீரன் இப்போ புதுசாக சரக்கு கொண்டு வந்துருக்கீங்களே, அந்த வீரன் சரக்காக யோசிங்க. அதுபோல் நீங்கள் யோசிச்சிங்கன்னா பரவாயில்ல. அதை விட்டு நீங்கள் முருகப்பெருமானை யோசிச்சுட்டு இருக்கீங்க. நாங்களும் வெக்கம் கட்டி அதை பார்த்துட்டு இருக்கிறோம். அதுக்கு எதிர்வினையாற்றுறதுக்காக ஒரு பதிவு தான் எங்களால் போட முடியாது. அதை தவிர வேறு எங்களால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. கந்த சஷ்டியை இழிவுபடுத்தினாலும் நாங்கள் கேட்டுட்டு தான் போக போகிறோம். இந்த காதில் வாங்கி இந்த காது வழியாக விட்டுட்டு ஆமாம் இழிவுபடுத்திட்டான் எங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருப்போம். நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அடுத்த டைம் நீங்கள் சொல்லும்போது இந்த ஒற்றுமையை நபிகள் நாயகத்தோட ஒப்பிடுங்க, இந்த பக்கம் இயேசுநாதரோட ஒப்பிடுங்க, அந்த பக்கம் மோசஸோட ஒப்பிடுங்க. அப்படின்னா நீங்கள் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் தான் எந்த மதத்திற்கும் இல்லாதவர், எல்லா மதத்துக்கும் அப்பாற்பட்டவர். உங்களுக்கு எல்லாத்தையும் நீங்கள் பொது உடைமையாக தானே பார்க்குறவர். அப்படி பார்க்குற நீங்கள் எல்லாத்தையுமே இதே போல் பாருங்கள். இவருக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பள்ளியில் ஐயா காமராஜர் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தது நமக்கு எல்லாத்தையும் தெரியும். காமராஜர் ஐயா வராரு, அங்கே விளாண்டு இருக்கக்கூடிய பசங்களை பார்த்து ஏன்பா விளாட்றீங்க, பள்ளி போகிற தருணத்தில் ஏன் போகாமல் இருக்கீங்க? ஐயா எங்களுக்கு உணவு இல்லைங்கயா, அதனால் நாங்கள் போகிறது இல்லைங்கயா பள்ளிக்கூடத்துக்கு. அதே உணவு திட்டத்தை எல்லாம் அறிமுகப்படுத்துகிறாங்க. ரெண்டாவது மாணவர்களுக்குள்ளே ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, ஜாதி வேறுபாடு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாத்துக்கும் சீருடைய கொண்டு வராங்க. இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? யூனிஃபார்ம் சிவில் கோட் இருக்கா? இல்லை. இப்போ இஸ்லாமிய மாணவர்கள் பார்த்தோம்னா அதில் குறிப்பாக பெண் பிள்ளைகள் பார்த்தோம்னா ஹிஜாப் அணிஞ்சிட்டு வரலாம். ஆனால் நம்ம பெண் பிள்ளைகள், இந்து பெண் பிள்ளைகள் தலையில் பூ வைக்கக்கூடாது, நெத்தியில் குங்குமம் வைக்கக்கூடாது. அதே கிறிஸ்துவ பெண் பிள்ளைகள் சிலுவை அணையலாம். நம்ம பசங்க, இந்து பசங்க ஸ்கூலுக்கு போகிறவங்க முருகனுக்காகட்டும் ஐயப்பனுக்காகட்டும் மாலை போடக்கூடாது. ஆனால் அவங்க பசங்க வெள்ளிக்கிழமை காலேஜில் படிக்கும் பொழுது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் விட்டுறானே லீவு, வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா போய் தொழுகை நடத்திட்டுவான்னு. இதையெல்லாம் அவர் கண்ணுக்கு தெரியல. என்ன பண்ணுறது? இதெல்லாம் சிந்திக்கணும். நம்ம கேட்கறது இல்லை. அதனால் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அது மட்டுமா ஐயா திருமாவளவன் சொல்கிறாரு, இந்துக்கள் என்பது என்ன, இந்துக்கள் திருடங்கிறாரு, ஆபாச பொம்மைங்கிறாரு, என்னென்னமோ விமர்சனம் பண்ணுறாங்க. இப்போ அவர் நடத்துகிற மாநாட்டில் அவரே சொல்கிறாரு, பாருங்க டே தயவு செய்துடா கம்பி திருடிடாதீங்கடா, எல்லாம் கம்பி திருடலாம் இருக்கீங்களாடா, 100-200 என்னால் கட்ட முடியறதில்ல. யாரெல்லாம் அம்பேத்கர் மாதிரி நினைக்கிற நீங்கள்லாம் கோட்டு சூட்டு போட்டு வாங்கன்னு சொன்ன நீங்கள் கம்பி திருடாதுன்னு சொல்லியிருக்கணும்ல. எல்லாம் வரவன் போகிறவங்களாம் கம்பி திருடிட்டே இருக்கிறானுங்க. இங்கே பாருங்கள், இந்த முருகர் மாநாட்டில் எவ்வளவு அழகாக அந்த முருகர் மாநாடு நடந்துச்சு. அத்தனை பேருமே கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணி போகும்போது ஒருத்தன் அங்கே வாழைக்கண்ணிலேருந்து வாழைப்பழத்தை எடுத்துகிட்டு போகல, மாங்கனியை எடுத்துகிட்டு போகல, பழங்களை திருடலை. அங்கே இருக்கக்கூடிய சேருகளை பத்திரமா எடுத்து வச்சுட்டு போகிறாங்க. இதே அண்ணன் விஜய், நம்ம ஜோசப் விஜயன் ஒரு மாநாடு நடத்த, அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா சேரெல்லாம் உடச்சி சுக்குநூறு ஆக்கிட்டாங்க. தயவுசெய்து இந்துக்கள் நாங்கள் பொறுமையாக இருக்கோம்னு சொல்லி இழிச்ச வாங்கி நினச்சிடாதீங்க. பொறுமை இழந்தால் கஷ்டம்தான்.
இந்த ஒப்பிடுதல் வந்து கூடாது. அவர்கள் வந்து மனிதர்கள், மனித பிறப்பெடுத்தவர்கள். அவர்களை போய் நாங்கள் இறைவனாக வணங்குறவங்க கூட போய் நீங்கள் ஒப்பீடு செஞ்சீங்கன்னா அது மிகப்பெரிய தவறு. இதை தயவு செய்து நீ தொடரக்கூடாதுன்னு சொல்லி இந்த வீடியோ வாயிலாக நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.